iPhone 12 mini அப்புறம் iPhone 12 Pro Max இந்த ரெண்டு ஃபோன்ஸோட அன்பாக்சிங் ரிவ்யூ நம்ம போன தடவை பார்க்கல. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு ஃபோன்ஸை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம். ஸோ வாங்க இதை ஸோ நம்ம இப்போ iPhone 12 மினியோட அன்பாக்சிங்லேருந்து பார்ப்போம். இதுதான் 12 மினியோட பாக்ஸ். ஸோ மினின்றது ரொம்பவே ஒரு சின்ன ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்குது. புதுசாக வந்து iPhone SE 2020 விட ஒரு சின்ன ஃபார்ம் ஃபேக்டரில் உள்ள ஃபோன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸும் அவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் இவ்வளோ தின்னாக இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்குன்னு போன தடவை தெரிஞ்சிருக்கும். சார்ஜர் இதில் எதுவும் உள்ளே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் பாக்ஸு. ஸோ பாக்ஸோட சீலை பிரிச்சுட்டு இப்போ நம்ம அப்பர் லிட்டை ஓப்பன் பண்ணோன்னே வழக்கமாக ஃபோனை தலையில் வச்சு நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனை நம்ம வெளியே எடுப்போம். ஸோ நமக்கு வந்து ஒயிட் கலர் வேரியண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் iPhone 12 mini. கேமரா பம்ப்பு இதெல்லாமே அதே சைஸுக்கு இருக்குது. ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டர் மட்டும் சின்னதாக இருக்குது. ஸோ ஃபோனை எடுத்துகிட்டு பார்த்தா உள்ளே வெறும் இந்த கேபிள் அப்புறமா அந்த விளக்கமான பேப்பர் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. சார்ஜர் இல்லை, வேறு எதுவுமே இல்லை, ஹெட்ஃபோன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இப்போ ஸ்க்ரீன் உள்ள பீலை நம்ம மேலே ஒன்று ஒட்டியிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனை பற்றி நம்ம பொறுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சார்ஜிங் கேபிளை பற்றி உங்களுக்கு ஒன்று தெரியணும்னா இங்கே கொடுத்துருக்கிறது Type-C to Lightning கேபிள். ஸோ இது எங்கள் எல்லா சார்ஜர் கூடயும் ஒர்க் ஆகாதுன்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் iPhone 12 மினியோட அன்பாக்சிங். இப்போ இந்த ஃபோனை பற்றி நாம் இப்போ குயிக்காக பார்த்துடலாம் ஒரு ரிவ்யூவாக. ஸோ iPhone 12 மினியோட ரிவ்யூவை பற்றி சொல்லும் போது நீங்கள் முன்னாடியே நம்ம சேனலில் iPhone 12 12 ப்ரோவோடைய ரிவ்யூவை பார்த்துருந்தீங்கன்னா சூப்பர். பார்க்கலன்னா நான் லிங்க் தரேன், அதை போய் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த விஷயம் அந்த ரெண்டு ஃபோனில் உள்ளதே தான் இங்கே இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன புதுசுன்றதை பற்றி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஃபுல் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவே பார்த்துட்டு வாங்க, இல்லை இதை பார்த்துட்டு அங்கே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் iPhone 12 மினியில் என்ன அப்படி இந்த மினின்ற ஃபேக்டருக்கு என்ன இருக்குன்னா இந்த ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டர். இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 5.4 inches தான். ஸோ 5.4 inches ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் iPhone 12 ரெகுலர் iPhone 12 வந்து 6.1 inch. ஸோ அது வந்து எவ்வளோ பெருசோ இது அதை விட அவ்வளோ சின்னது. ஸோ இது வந்து ஒரு iPhone 5s இருக்கும் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் பெரிய ஃபார்ம் ஃபேக்டர் உள்ள ஃபோன் தான். ஸோ ஆக மொத்தம் நல்லா கைக்கு அடக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ அதர் தென் தட் டிசைன் அண்ட் ஆஸ்தெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி காம்போனன்ட்ஸ் அவங்க சின்னதாக்கியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. பார்த்தீங்கன்னா அந்த கேமரா சுற்றி இந்த ஸ்கொயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மற்ற ரெண்டு ஃபோன்ஸில் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசு அப்படியே இங்கே இருக்குது. ஃபோன் சைஸ் மட்டும் தான் சின்னதாகியிருக்காங்க. நாட்ச் வந்து கொஞ்சம் சின்னதான மாதிரி தெரியுது, ஆனால் உங்களுக்கு நாட்ச் டக்குன்னு பார்க்கும்போது தெரியாது. பெரிய டிவைஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது நாட்ச்சு. ஸோ அது ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ மற்றபடி டிசைனில் எல்லாம் சேம் தாங்க. அதே மாதிரி ஃப்ளாட்டான சைட் பேனல்ஸ், அலுமினியம் பாடி, டூவல் கிளாஸ் பில்டு, செராமிக் ஷீல்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ இதெல்லாம் அப்படியே iPhone 12 சீரீஸில் உள்ள அந்த ரெண்டு ஃபோன்ஸில் உள்ள அதே தான். பட் இங்கே ஒரு அட்வான்டேஜ்னா நான் போன தடவை சொல்லியிருந்தேன், இந்த ஸ்கொயர் டிசைன் வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸோ ஃபோன்ஸ் பெருசாக இந்த மாதிரி ஸ்கொயராக டிசைன் பண்ணிங்கன்னா கைக்கு அடங்காமல் கையில் கீரல் போடுற மாதிரி போகும். கைக்கு அதாவது ஒரு ஃபோன்ஸ் வந்து கேர்வ்டாக இருந்தாங்க நம்ம கைக்கு செட் ஆகும் சைடில். அப்படியே ஃப்ளாட் பண்ணால் தப்பு இல்லை, இது நல்ல டிசைன் தான். பட் ஃபோன்ஸ் பெருசாகும்போது கையில் வந்து உங்களுக்கு க்ரீஸ் வர அளவுக்கு அது கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும். பட் இது எப்படி சால்வ் ஆகும்? சின்ன ஃபோன் தான் சால்வ் ஆகும். ஸோ அந்த பிரச்சனை இங்கே சால்வ் ஆகிருக்குன்னு சொல்லணும். இந்த ஃபோன் வந்து இவ்வளோ சின்னதாக இருக்கிறதுனால கையில் இந்த மாதிரி குத்துற ஃபீலிங்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு பழைய iPhone 4, 5 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதை தாண்டி இதில் எதுவுமே புதுசாக இல்லை. ஸோ இதுக்கும் ஒரு டக்குன்னு ஒரு குயிக் ஸ்பெக் ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்றேன். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் HD + 1080p பேனல் தான், AMOLED டிஸ்பிளே. ஸோ சூப்பர் நல்ல டிஸ்பிளே, தரமான டிஸ்பிளே. iPhone 12 என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான், ஹை பிக்சல் டென்சிட்டி டிஸ்பிளே. ஸோ போன வருஷம் iPhone 11 விட பேசிக்காக எல்லா விதத்துலேயும் பெஸ்ட்டான டிஸ்பிளே. ஸோ டக்குன்னு இப்போ நம்ம கேமராக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். iPhone 12 சீரீஸில் உள்ள அந்த iPhone 12ஓட எக்ஸாக்ட் சேம் கேமரா செட்டப். ஒரு 12MP வைட், அதாவது ஒரு 12MP பிரைமரி சென்சார், அப்புறம் ஒரு 12MP அல்ட்ரா வைட் ஆங்கிள். ஸோ இது ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே நைட் மோட் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சூப்பரான டேலைட் ஷாட்ஸ் இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு டீட்டெயில் கேமரா கம்பேரிசன் ஒன்று எடுத்துகிட்டு வர போகிறேன். iPhone 12க்கும் 1+80க்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த ஆண்ட்ராய்ட் காம்படிட்டர்ஸோட ஐஃபோன் கேமரா எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் தான் அதே மாதிரி ஃபோட்டோஸ் தான் iPhone 12 மினியும் எடுக்கும். இல்லை உங்களுக்கு iPhone 12 மினியோட ஒரு கேமரா கம்பேரிசன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுறேன். ஸோ இப்போ கேமராஸ் பற்றி பார்த்துட்டோம். iPhone கேமராஸ் ஸ்பெக்டாகுலர் கேமராஸ் இவ்வளோ தான். இதை தாண்டி எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம மற்ற ரெண்டு ஃபோன்ஸில் பார்த்தா அதே லெவல் கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ செல்ஃபி கேமராஸ்லையும் அதே தான், அதே 12MP சென்சார், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஸோ இங்கே நாட்ச் கொஞ்சம் சின்னதாக போயிருக்குன்னு சொன்னதுனால ஃபேஸ் ஐடி இதெல்லாம் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. அதே மாதிரி எப்போதும் கொடுக்குற மாதிரி சேஃபான ஃபேஸ் ஐடி தான். இப்போ டிஸ்பிளே பார்த்தாச்சு, கேமரா பார்த்தாச்சு, வேறு என்ன இருக்குன்னா பர்ஃபார்மன்ஸ் பற்றி இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே A14 பயோனிக் சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. 4GB ரேம்னு ஆப்பிள் வெளில சொல்லிக்கலாம், பட் ஸ்பெகுலேட் பண்ணுது. ஸோ இங்கே என்னெல்லாம் காம்ப்ரமைசஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா சின்ன ஃபோனுக்கு எந்த காம்போனண்ட்டையும் அவங்க சின்னதாக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதாச்சும் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குன்னு நினைங்கன்னா ஆமாம் இருக்குது. எல்லாமே ரொம்ப சின்ன காம்ப்ரமைசஸ் தான். நமக்கு அது பெருசாக நோட்டிசபிளாக இருக்கவே இருக்காது. ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் அதோட ஸ்பீக்கர். மொக்கன்னு சொல்ல மாட்டேன், பல ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸோட பெஸ்ட் டியூவல் ஸ்பீக்கர்ஸ் இந்த ஃபோனில் இருக்குது, ஒத்துக்கிறேன். பட் ஒரு iPhone 12 12 ப்ரோவோடையோ இல்லை போன வருஷம் iPhone 11 11 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது இந்த 12 மினியோட ஸ்பீக்கர் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா ஃபோனுக்குள்ளே அந்த ஸ்பீக்கரோட சவுண்டை புஷ் பண்ணுறதுக்கு இடம் கம்மியாக இருக்குது. ஸோ சின்ன ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் காரணம். இது ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆஃப். செகண்ட் ட்ரேட் ஆஃப் பேட்டரி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா iPhone 12 சீரிஸ் தின்னாக மாற்றுறதுக்காக ஒரு 7.4mm வரைக்கும் கொண்டு வரணுன்றதுக்காகவோ இல்லை இந்த மேக்ஸேஃபே உள்ளே அளக்கணுன்றதுக்காகவோ எந்த காரணத்தினாலேயோ 11 சீரிஸை விட பேட்டரியை குறைச்சிருக்காங்க ஆப்பிள். பட் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அடிவாங்கல. பிகாஸ் A14 பயோனிக் ஒரு 5nm சிப்ஸ்ன்றதுனால அதை காப்பாற்றி விட்டுரும். பட் ஸ்டில் iPhone 12 மினியில் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, இன்னும் சின்ன சைஸ், அதனால இன்னும் சின்ன பேட்டரி தான். ஒரு 2200 mAh பக்கத்தில் தான் ஏதோ பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப மோசம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா iPhone SE 2020 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோன் நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வெறும் 1800 mAh பேட்டரி தான் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் ஹை இன்டென்சிவ் டாஸ்க் இல்லை, இது கேம் எதுவும் விளையாட போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேம் எதுவும் விளையாடுற அந்த மாதிரி எதுவும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பேட்டரி சுத்தமாக தாங்காது. ரெகுலர் யூஸில் ஒரு ஃபோன் 5 hour 6 hour வருதுன்னா இது 3 hour 4 hour தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு மொக்க பேட்டரி கொடுக்காம இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்கன்றது நல்ல விஷயம் தான். அதுவும் இல்லாமல் இதில் இன்னும் பெட்டர் சிப்செட் A14 பயோனிக் இருக்கிறதுனால அதை விட இன்னும் நல்லா பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் ரியல் லைஃப்பில் சொல்லணும்னா iPhone 12 உங்களுக்கு ஒரு 5 to 6 hours வருதுன்னா இது ஒரு 4 to 5 hours வரும். கொஞ்சம் பேட்டரி டிஃபிஷியன்ட் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜர் கிடையாது, பட் 20W சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 12 மினியோட ரிவ்யூ. இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஐஃபோன் வாங்கணும், இது ப்ரைஸ் கம்மி, எனக்கு ப்ரைஸ் இருக்கிறதுலே சீப்பாக வேணும், அதுவும் இல்லாமல் சின்ன ஃபார்ம் ஃபேக்டர் ஃபோன் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு அது வாங்கணும்னு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் வாங்கலாம். சின்னதுன்னா அதுக்குன்னு ரொம்ப ஒன்றும் சின்னது கிடையாது. இந்த காலத்து ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது சின்ன ஃபோன் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம iPhone 12 Pro Maxக்கு வரலாம். எப்போவுமே மேக்ஸ் எடிஷன்ஸ்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். பட் இந்த தடவை மேக்ஸுக்கு மட்டுமே தனி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் iPhone 12 Pro Maxோட ஒரு பாக்ஸ். ஸோ பிளாக் கலரில் வழக்கம் போல் இந்த மாதிரி ப்ரோ சீரீஸ்க்கு பிளாக்காக மாதிரி நல்லா தான் தருவாங்க. ஸோ iPhone 12 Pro Max 6.7 inches இருக்குது. ஸோ இதுதான் 12 Proவோட பாக்ஸ் கம்பேர்டு வித் 12 Pro Maxோட பாக்ஸ். ஸோ பாக்ஸ் சைஸ் ஆப்வியஸாக பெருசாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த ரேப்பரை பிரித்து பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணால் ஃபோன் நமக்கு வந்துருச்சு. ஃபோன் அதே மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸி ஃபினிஷ். ஸோ மற்ற ஐஃபோன்ஸ் போன வருஷம் ஐஃபோன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது iPhone 12 சீரிஸ் லைனப்போடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே ஒரு கிளாஸியான ஃபினிஷ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி தரமாக பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம், டுவல் செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட பில்டு பற்றி நம்ம நிறையா iPhone 12 ப்ரோலேயே பேசிட்டோம். அதே டைப் ஆஃப் பில்ட் குவாலிட்டி தான் இங்கே. ஸோ 12 Pro Maxில் புதுசாக என்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தது தாங்க, அந்த பேப்பர் ஒர்க், ஆப்பிள் ஸ்டிக்கர், அப்புறம் சார்ஜிங் கேபிள். இதை தாண்டி இப்போ வர ஆப்பிள் பாக்ஸில் வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோன் அன்பேக் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துக்கலாம். என்னோட iPhone 12 வெர்சஸ்ன்னு இல்லை, iPhone 12 and 12 Pro ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் 12 Proக்கு அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போக வேண்டாம். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 12 வாங்கணுன்னா நீங்கள் ஒரு 80,000 rupeesல வாங்கிடலாம். இல்லை ஒரு 12 மினி வாங்குறீங்கன்னா 70,000 rupeesல வாங்கிடலாம். பட் ஒரு 12 Pro வாங்கணுன்னா 1,20,000 rupees ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுக்கு உங்களுக்கு 12 Proவில் ஒன்றும் பெருசாக கிடைக்கவே இல்லை. என்ன கிடைக்கிது? ஒரு பெட்டரான ஒரு ஃப்ரேமு, ஒரு பெட்டரான ஒரு வீடியோ கேப்சரிங் எபிலிட்டி, அதுவும் HDRல மட்டும்தான், மற்றபடி சேம். ஒரு எக்ஸ்ட்ரா டெலிஃபோட்டோ சென்சார், அப்புறம் கொஞ்சம் பெரிய சென்சார். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் டெய்லி லைஃப்பில் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஸோ அப்புறம் எதுக்கு நான் ப்ரோ போகணும் அப்படின்ற ஒரு கேள்வியை அங்கே நான் கேட்டிருப்பேன். ப்ரோ மேக்ஸுக்கு போகிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க? இப்போ 11 Pro 11 Pro Maxனால் 11 Proவோட பெரிய டிஸ்பிளே, பெரிய பேட்டரி, அதான் 11 Pro Max அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் இந்த தடவை கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போதும் போல் உண்மை தான், இந்த தடவையும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, 6.7 inch சூப்பர், பெரிய பேட்டரி, அதேமாதிரி ஒரு கிட்டத்தட்ட 3000 mAh. ஸோ சூப்பர்.
ஸோ இப்போ வேறு என்ன தான் இருக்குது இதில் புதுசான்னு கேட்டிங்கன்னா கேமரா ஃபீச்சர்ஸ் தான். ஸோ கேமரா வாய்ஸில் 47% பெரிய சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சில லோ அண்ட் vlogging கேமராஸில் இருக்க அளவுக்கு பெரிய சென்சார்னு சொல்கிறாங்க சில பேர். ஸோ அவ்வளோ பெரிய சென்சார் ஃபோனில் இருக்குன்னா இட்ஸ் ஆசம். ஸோ அது ஒன்று. ஸோ இதில் ரெண்டாவது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன். ஸோ சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன்னா என்ன? பொதுவாக நீங்கள் நிறையா டெக் ரிவ்யூஸ் பார்க்கும்போது ஹை அண்ட் ஃபோன்ஸில் இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போது நடந்துக்கிட்டோ ஓடிக்கிட்டோ எடுத்திங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்காமல் அந்த லென்ஸை வந்து அதை காப்பாற்றி விட்டுரும். அந்த லென்ஸ் என்ன பண்ணணும்னா, நீங்கள் லெஃப்ட் அசைஞ்சிங்கன்னா லென்ஸ் வந்து ரைட் சைடில் அசையும். ஸோ ரிசல்டன்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடாத மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்கள் வீடியோவை ஸ்டேபிளாக காட்டும். இதுதான் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இது வந்து பொதுவாக சென்சார் ஒரே இடத்துல தான் இருக்கும், பட் லென்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடிக்கிட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணும். பட் இங்கே சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன், அதாவது லென்ஸ் ஒரே இடத்துல தான் இருக்கும், பட் சென்சார் உள்ளே இருந்து ஆடும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை தான். இது வந்து பெரிய பெரிய டிஎஸ்எல்ஆர்ஸில் உள்ள ஃபீச்சர். ஏன் டிஎஸ்எல்ஆர்ஸில் கொடுக்குறாங்கன்னா, டிஎஸ்எல்ஆர்ஸில் நீங்கள் லென்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ கேமராலேயே ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன லென்ஸ் வேணால் போட்டுக்கிட்டு ஸ்டேபிளாக வீடியோ எடுக்கலாம்ல, அதுக்காக அவங்க கொடுத்தாங்க. அங்கே ஒரு ரீசன் இருக்குது உண்மை. பட் ஃபோனில் நீங்கள் லென்ஸ் ஒன்றும் மாற்ற முடியாது, அப்புறம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் சில ரீசன்ஸ் இருக்குது, ரொம்ப மைன்யூட்டான ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் என்ன தான் இருந்தாலும் ஒரு ஜிட்டரிங் இருக்கும் அதில். அதாவது நீங்கள் ரொம்ப ஆட்டிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆட்டுறதை சரிப்படுத்துறதுக்காக லென்ஸ் கொஞ்சம் வேகமாக நகரும் போது அங்கே ஏதோ அந்த இமேஜ் கொஞ்சம் கிழிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். ஏதோ கொஞ்சம் பபிள் கம் அழிச்சு விட்ட மாதிரி அந்த வீடியோ கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ இது பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம், பட் இதில் அது கொஞ்சம் கூட இல்லைன்றது தான் சொல்ல வேண்டிய விஷயம். அதுவும் இல்லாமல் இம்ப்ரூவ் ஸ்டெபிலைசேஷன் ஆப்பிள் சொல்லிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ வழக்கமாக இது வந்து ஒரு 2 பெரிய விஷயம். அது மாதிரி இல்லாமல் ரெண்டாவது பெரிய விஷயம் என்னென்னா, டெலிஃபோட்டோ சென்சார் iPhone 12 Proவில் வந்து 2x வரைக்கும் ஜூம் பண்ணோம். இது வந்து 2.5x. இதுவும் ஒரு நோட்டிசபிளே இல்லாத ஒரு விஷயம்தான். பட் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த எக்ஸ்ட்ரா காசை போட்டு 12 Pro Maxும் வாங்க வேண்டாம். ஏன் தெரியுமா? இவங்க என்ன தான் 12 Pro Maxில் நாங்கள் பெட்டர் கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோன்னு சொன்னாலும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸே தெரிய மாட்டேங்குதுங்க. தெரியுது, ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் பாட்டுக்கு ஒரு 12 Pro யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, திடீர்னு யாரோ உங்கள்கிட்ட வந்து 12 Pro Maxை கொடுத்துட்டு 12 Pro தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் அதில் வழக்கம் போல் ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஏன்னா ஆப்பிளோட கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படி எல்லாத்தையும் நல்லா பண்ணிடும். ஆனால் நீங்கள் 2 ஃபோனையும் சைட் பை சைடில் வச்சு ஃபோட்டோ எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்து அந்த குறையெல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் 12 Pro Max பெட்டராக நமக்கு தெரியுது. ஸோ ஃபைனலாக நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 4 ஃபோன்ஸ்லேயுமே 12 மினியோ இல்லை 12O தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணின்னு நான் சொல்லுவேன். பட் யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 12 Pro Max வந்து ஜஸ்ட் $100 மோர் தென் த 12 Pro. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். பட் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது $1800 பக்கம் இருக்குது. அவ்வளோ காசு போட்டு இங்கே ஃபோன்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. அந்த ஃபோனுக்கு இந்தியன் ப்ரைஸ் அவ்வளோ வருது. ஸோ இதுதான் என்னோட இந்த 2 ஃபோன்ஸோட ஹானஸ்டான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆப்பிள் பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஃபோன்ஸ் பற்றி, டெக் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கே இந்த ஆப்பிள் ஈவெண்ட் இன்றைக்கி நடக்க போகிறத பற்றி, என்ன மேக் ரிலீஸ் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்ற வீடியோவை கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட்.